விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஒரே ஒரு திருநாமம் எப்படி ஒரு குடும்பத்துக்கே உணவளித்தது அப்படின்றது இந்த கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்துல ஒரு ஏழை பிராமணர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 16 பசங்க. ஆனா அவருக்கு ஒரு தொழிலும் தெரியாது, ஒரு வேதமும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவர் தினம் ஸ்ரீரங்கத்து கோவில்ல அந்த பிரசாதங்கள் விநியோகம் பண்றச்சே இருந்து வாங்கிட்டு தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட 16 குழந்தைகளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கிப்பேன். இது கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே பணி செய்யும் பணியாளர்களுக்கு ரொம்ப ஒரு கோபம் வந்து விட்டது. பிரசாதம் கிடைப்பதே அரிது, அது எல்லாருக்கும் ஒரு துளி கிடைச்சா கூட பிரசாதம் அப்படின்னு மகிழ்வார்கள். நீ என்னடானா மொத்த குடும்பத்துக்குமே கேட்குற, ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அப்பொழுது ராமானுஜர் அங்கே வர, நீ என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறேன். உடனே இவர் தினம் இந்த மாதிரி குடும்பத்துக்கே சாப்பாடு கேட்குறாரு அவர் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் அவர் தனியாக கூப்பிட்டு, உனக்கு என்ன தெரியும், ஏதாவது வேலை செஞ்சுட்டு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி, எனக்கு வேதங்கள் தெரியாது, பிரபந்தங்கள் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு 4-5 தெரியும் கொஞ்சம். அப்படியா, எது வரைக்கும் தெரியும் நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறேன். உடனே அவர் விஷ்ணு விஷ்ணு வஷட்காரோ அப்படின்னு ஆரம்பித்து பூதபிருத் வரைக்கும் சொல்லிட்டு நிறுத்திடுறார். சுவாமி இதுக்கு மேலே எனக்கு தெரியாது, இந்த ஒரு 5-6 நாமங்கள் தான் தெரியும் அப்படின்னு. உடனே ராமானுஜர் சொல்கிற, இந்த பூதபிருத் அப்படின்ற ஒரு நாமத்தை நீ தினமும் சொல்லி வா, பெருமாள் உனக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவேன், நீங்கள் வரணுன்றது கூட இல்லை, நீ தினம் சொல்லிட்டு வா அப்படின்ற. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அந்த ஏழை பிராமணனை அங்கு காணவில்லை. கொஞ்ச நாள் இதை கவனித்த ராமானுஜர் அந்த பணியாளர்களிடம் கேட்கிறார், அந்த ஒருத்தர் வருவாரே அந்த ஏழை மனுஷர், அவர் எங்கே காணோம் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் அன்னைக்கு சொன்னதுலேருந்து அவர் வரதில்லை சுவாமி அப்படின்னு. அப்படியா, அவர் எங்கே இருக்கார் என்று எல்லா பக்கமும் சென்று தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உடனே அவர்கள் சில பேர் கொள்ளிடம்க்கு அக்கறையில் ஒரு மரத்தடியில் அவர் குடும்பத்துடன் இருப்பதை பார்த்து விட்டு ராமானுஜரிடம் சொல்கிறார். உடனே ராமானுஜர் அவரை சென்று பார்த்துட்டு, அப்பொழுது பார்த்தா குழந்தைகள் அவர் எல்லாம் கொஞ்சம் நல்லா புஷ்டியா நன்னா இருக்கா பார்க்கறதுக்கு. அண்ணே இங்கே இருக்கல, ஏன் நீங்க அங்கே வரதில்லை? இல்லை சுவாமி, நீங்க சொன்னதுலேருந்து அந்த பையன் தினம் 2 வேளையும் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான், ரொம்ப சத்தான உணவு கொடுக்குறான், அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சத்தான உணவு, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்குறேன். அழகிய மணவாள ராமானுஜதாசன் அப்படின்ற பேர் சொன்ன அந்த பையன், அவன் தான் தினம் கொண்டு கொடுத்தாங்க. ராமானுஜருக்கு புரிந்து விட்டது இது யார் வந்தது என்று. ஆமா நீங்க என்ன பண்றீங்கோ அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்றும் இல்லை, பூதபிருத் அப்படின்ற ஒரு திருநாமத்தை தினமும் விடாமல் ஜபித்து கொண்டு வருகிறேன், அது ஒண்ணுதான் நான் செய்யறேன் அப்படின்னு. ராமானுஜர் சொல்றார், பூதபிருத் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துக்கெல்லாம் படி அளப்பவன் அப்படின்ற அர்த்தம். நீ அதை சொல்றச்சே பெருமாள் உனக்கு 2 வேளையும் பெருமாளே சாப்பாடு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெருமாள் மட்டும் இல்ல, பெருமாளுடைய நாமங்களும் நம்மை காக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம்.